தெலங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் மகளை காதலித்த இளைஞரை அவரது பிறந்த நாள் அன்று காதலியின் தந்தை கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. வேறு சமூகம் என்பதால் இளைஞரை ஆணவ கொலை செய்த நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் முப்பிரிட்டோட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த இளம்பெண். அதே கிராமத்தைச் சேர்ந்த சாய்குமார் என்ற இளைஞரும் அந்த பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இருவேரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இவர்களது காதலுக்கு வழக்கம் போல் எதிர்ப்பு கிளம்பியது. பெண்ணின் தந்தை சாய்குமாரை தனியாக அழைத்துச் சென்று தனது மகளை காதலிப்பதை விட்டுவிடுமாறு பலமுறை எச்சரித்துள்ளார். ஆனால் காதலர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள முன்வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் கடும் ஆத்திரமடைந்த பெண்ணின் தந்தை சாய்குமாரை கொலை செய்து விடுவது என்ற முடிவுக்கே வந்துள்ளார். அதற்காக நன்கு திட்டமிட்டு காத்திருந்த பெண்ணின் தந்தை வியாழக்கிழமை கோடாரியுடன் கிளம்பியிருக்கிறார். சாய்குமாருக்கு அன்று பிறந்த நாள் என்பதால் தன்னுடைய நண்பர்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். கோடாரியுடன் ஆவேசமாக வந்த பெண்ணின் தந்தை மறைந்திருந்து சாய்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டார். இதில் படுகாயமடைந்த சாய்குமாரை அவரது நண்பர்களும் உறவினர்களும் உடனே மீட்டு சுல்தானாபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாய்குமார் மறுநாள் வெள்ளிக்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெத்தப்பள்ளி ஏசிபி கிருஷ்ணா அப்பகுதியில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். கொலை தொடர்பாக அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வியாழக்கிழமை கரீம் நகரில் ஷாப்பிங் செய்துவிட்டு சாய்குமார் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது சாய்குமாரின் கார் விபத்துக்குள்ளானது. அந்த நேரத்தில் காரில் உள்ள பலூன்கள் திறந்ததால் அவர் ஆபத்தில் இருந்து தப்பினார். ஆனால் அதன் பின் சில மணி நேரத்திற்குள் அவர் காதலித்த பெண்ணின் தந்தையால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென சாய்குமாரின் நண்பர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.